தேவ பிள்ளைகளே, வேதம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமத்தை பற்றிய இந்த அருமையான பழைய பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கடந்த பல வாரங்களாக இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடுகளை குறித்து நாம் ஆழமாக தியானித்து வருகிறோம். ஏசாயா 53:5 சொல்லுகிற போல, நம்முடைய மீறுதல் நிமித்தமார் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தமார் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம், குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு நமக்காக எப்படி பாடுபட்டு அவர் நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் அங்கே ஏசாயா 53:5 சொல்லுகிறது. அந்த வசனத்தினுடைய தெளிவான விளக்கத்தை தான் நாம் கடந்த பல வாரங்களாக பார்த்து வருகிறோம். இயேசு எப்படி சிலுவையிலே எந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்ற காரியத்தை நாம் கெத்செமனே தோட்டத்திலே தொடங்கி இயேசு சிலுவையிலே 6 மணி நேரம் அனுபவித்த பாடுகள், பின்பு அவருடைய மரணம், பின்பு அவர் பாதாளம் சென்று இரவும் பகலும் 3 நாள் அவர் எப்படி பாதாளத்திலே அவர் வேதனை அனுபவித்தார் என்று சொல்லி
அது வரையிலும் நாம் என்ன செய்யிட்டோம்? தியானித்து முடித்துட்டோம். இப்பொழுது நாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம் பாருங்கள். முதலாவதாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். தேவ பிள்ளைகளே, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. வேத வாக்கியங்களின்படி பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு எப்படி நம்முடைய பாவங்களுக்காக அவர் எப்படி ஆட்டுக்குட்டியானவராக மரிப்பார் என்பதை பழைய ஏற்பாடு முழுவதும் வேதம் என்ன செய்கிறது? தீர்க்க தரிசனமாக உரைக்கிறது. அதில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம இந்த போதனை கீழே நம்ம ஏசாயா 53 திரும்ப வாசித்தோம். 4-5 வசனங்களில் எப்படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள். இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதம் இயேசுவினுடைய சிலுவை பாடு மரணங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக என்ன செய்தது பாருங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் தெளிவாக என்ன செய்யப்பட்டது? உரைக்கப்பட்டது பாருங்கள். அப்போது அங்கே மட்டும் இல்லை, பழைய ஏற்பாடு முழுவதும் பல இடங்களில் இயேசுவினுடைய அந்த சிலுவை பாடு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அந்த வேத வாக்கியங்களின்படி இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? நமது பாவங்களுக்காக மரித்தார், பின்பு அடக்கம் பண்ணப்பட்டார். பாருங்கள், இப்பொழுது நாம் எதை பார்க்க போகிறோம்? வேத வாக்கியங்களின்படி பாருங்கள், இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். பாருங்க, இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்க. தாம் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். பாருங்க, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தம்முடைய சீஷர்கள்ட்ட கிட்டத்தட்ட 3 முறைக்கும் மேலாக அவர் திரும்ப தம்முடைய சீஷர்களிடத்தில் சொல்கிறார். எப்படி அவர் எருசலேம் போவார், அங்கே வேதபாரகர், மூப்பர், ரோமர்கள் எல்லாரும் இணைந்து எப்படி அவரை சிலுவையில் அறைவார்கள், பின்பு அவர் எப்படி 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்பதை அவர்களுக்கு திரும்ப என்ன செய்தார்? சொன்னார். பாருங்கள், இப்போது இங்கே தேவதூதன் பாருங்கள் சொல்கிறாரு, அவர் சொன்னபடியே, இயேசு சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னபடியே என்ன செய்தார்? 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை பாருங்க. தேவதூதன் இயேசுவை காண சென்ற பெண்களிடம் சொல்லுகிறதை நாம் இங்கே நிச்சயிக்கிறோம், வாசிக்கிறோம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுதல், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது பாருங்கள். அதுதான் நாம் இப்பொழுது பார்ப்போம் பாருங்கள். முதலாவது ரோமர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு செல்வோம். 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவ சுதனென்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 2000 வருஷங்களுக்கு முன்னாடி தேவன் மாம்சத்தில் இயேசு என்ற பேரில் இந்த உலகத்துக்குள் வந்தார். பாருங்க, இயேசு இந்த உலகத்துக்குள்ளே நடமாடின போது அவர் தேவனாக இருந்தாலும் பாருங்கள், அவர் 100%
ஒரு மனிதனாகத்தான் இந்த பூமியில் அவர் என்ன செய்தார்? வாழ்ந்தார். அவர் தாம் தேவனாய் இருக்கிறதுனால அவருக்கு இருக்கும் அந்த வல்லமை, அதில் அவர் என்னது செயல்படலை பாருங்க. இயேசு இந்த பூமியிலே 100%, அதனால தான் இயேசு தம்மை எப்பொழுதும் மனுஷகுமாரன் என்று என்ன செய்தார்? அழைத்தார். தாம் எப்படி மனிதனாய் 100% மனிதனாய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும்படி தான் அந்த பேரினால் தன்னை என்ன செய்தார்? அழைத்தார் பாருங்க. அப்போது யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அன்றைக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் கண்டார்கள். இப்போது வெளிப்புறமாக அன்றைக்கு இயேசுவை பார்த்த ஜனங்கள் இவர் தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பாருங்க, இயேசுவை இயற்கையாக அவரை சரீரப்பிரகாரமாக பார்த்தா யாருமே இவர் தேவன் என்ன செய்திருக்க முடியாது, சொல்லியிருக்கவே முடியாது. அவர் முற்றிலுமாய் எல்லாரை போல ஒரு மனிதனாகத்தான் இந்த பூமியில் என்ன செய்தார்? நடமாடினார். அப்போது யோசித்து பாருங்க, அப்போது இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வந்த தேவன் என்பதற்கு பாருங்க, எப்படி அவர் உண்மையாகவே அவர் மாம்சத்தில் வந்த தேவன்தான் அப்படின்னு சொல்லி எப்படி நமக்கு தெளிவாக பாருங்க அது விளங்குகிறது. எப்படி அவர் உண்மையாகவே அவர் சொன்னபடி அவர் மனுஷகுமாரன் மட்டும் இல்லை, அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார் என்ற அந்த சத்தியம் எப்படி நமக்கு விளங்குகிறது பாருங்க. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 1:5 சொல்லுது, அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தேவகுமாரன் என்பதற்கு எது நமக்கு விளங்க செய்கிறது? அவரோட உயிர்த்தெழுதல் தான் அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு அது சாட்சியாக என்ன செய்கிறது? நமக்கு வெளிப்படுத்துது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ நாங்கள் கடவுளுடைய வழியை போதிக்கிறோம் என்று சொல்லி அந்த மனிதர்கள் சரித்திரத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதில் சிலர்லாம் சொன்னாங்க, நான் மரித்த பிறகு நான் திரும்ப எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஆனால் பாருங்கள், அவர்கள் மரித்தார்கள். இன்றைக்கும் அவர்களுடைய கல்லறைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் பாருங்கள், காலியாக இருக்கிற ஒரே கல்லறை யாரோட கல்லறை? இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. அதனால தான் அந்த தேவதூதன் சொல்லுகிறான் பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் எனக்கு எது விளங்க செய்கிறது? இந்த இயேசு கிறிஸ்து மெய்யாகவே இவர்தான் மாம்சத்தில் வந்த தேவன், இவரே மெய்யான தேவன் என்பதை நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது? விளங்க செய்கிறது. பாருங்க வாசிக்கலாம். 1 யோவான் 5:20 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 யோவான் 5:20 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசுவினோட உயிர்த்தெழுதல் தான் நமக்கு ஒரு சத்தியத்தை என்ன செய்கிறது? தெளிவாக விளங்க செய்கிறது. அது என்னது? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதற்கு எது சாட்சியாக இருக்கிறது? அவரோட உயிர்த்தெழுதல் தான் எனது சாட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் மாத்திரம்தான் மரித்த பிறகு என்ன செய்ய முடியும்? உயிர்த்தெழ முடியும். மரணத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பாருங்கள், மரணத்தை இதுவரைக்கும் யாருமே சரித்திரத்தில் என்ன செய்தது கிடையாது, ஜெயித்தது கிடையாது. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருத்தர் மட்டும்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாருங்கள்,
அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகிறது? இவரே இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். இவரே மெய்யான தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அதனால தான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய அடிப்படை விசுவாசம் பாருங்கள். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது அவன் அடிப்படையாக என்ன விசுவாசிக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுது பாருங்கள். ரோமர் 10:9 வேதம் சொல்லுகிறது பாருங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, ஒரு தேவ பிள்ளையினுடைய அடிப்படை விசுவாசமே என்னது? அவன் தன் இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அதாங்க வசனம் சொல்லுது. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை உன் கர்த்தராக ஆண்டவராக அறிக்கையிட்டு, அடுத்தது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் என்னது? ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்தில் என்னது? அப்போது தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற அந்த சத்தியம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அடிப்படை விசுவாசமாக என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் பார்க்கிற முதல் காரியம் என்ன? இயேசுவினோட உயிர்த்தெழுதலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் காரியம் என்ன? அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு இவரே மெய்யான தேவனாக இருக்கிறார் என்பதற்கு உயிர்த்தெழுதல் என்னது? சாட்சியாக இருக்கிறது. பாருங்கள், ரெண்டாவது காரியம், இயேசுவினோட உயிர்த்தெழுதல் பாருங்கள், அதன் மூலமாக வெளிப்படுகிற அது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கிறது பாருங்கள். இப்போ ரோமர் 4:25 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். இப்போது பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவிர்த்தி உண்டாக்குவதற்காக அவர் ரத்தம் சிந்தி என்ன செய்தார்? மரித்தார் அல்லவா? அந்த பாவ நிவிர்த்தியை, அந்த பாவ பரிகாரத்தை பிதாவாகிய தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு சாட்சி என்னது? அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலிலே பாருங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நம்முடைய பாவ கடனுக்காக, நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனைக்காக அவர் சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். இப்போ அந்த நம்முடைய பாவங்களுக்காக இயேசு செலுத்திய அந்த பாவ நிவிர்த்தி பலியாக அவர் சிலுவையில் மரித்தாரே, அந்த பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டு இப்போ நம்மை நீதிமான்களாக அவர் அறிவித்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்பதற்கு எது சாட்சியாக இருக்கிறது? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் தான். உயிர்த்தெழுதல் தான் பாருங்கள். இதை இப்படி சொன்னால் இன்னும் உங்களுக்கு விளங்கும் பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது. அப்போ அதை மாற்றி கொடுக்கும்படி திரும்ப அந்த பொருளை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பாருங்கள், அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க? இந்த பொருள் இந்த கடையில் தான் வாங்கினதுக்கு எது சாட்சியாக இருக்குதுன்னு கேட்பாங்க. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? பில் எடுத்து என்ன செய்வீங்க? காட்டுவீங்க. அந்த பில் எடுத்து காட்டினோடனே, ஆமாம் இது நம்ம கடையில் வாங்கின பொருள் தான் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? கண்டுகொள்வாங்க. அந்த மாதிரி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட பாருங்கள், பிசாசு சில நேரம் நம்மளை குற்றம் சாட்டுறான். ஓம் பாவம்லாம் எங்கே தேவன் மன்னித்தார்? ஓம் பாவங்களெல்லாம் அவர் எப்படி மன்னிப்பார்? நீ எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட மோசமான தப்புகளெல்லாம் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி பிசாசு குற்றம் சாட்டும் போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்கள் மெய்யாகவே மன்னிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சாட்சி
அதற்கான பில் என்னது? அதுதான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், பிசாசு அடுத்த முறை உங்களை வந்து குற்றம் சாட்டும் போது நீங்கள் பாருங்கள், வாயை திறந்து சொல்லணும், பிசாசே என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு பில்லின்னா அது என்னது? என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், தேவன் இயேசுவை மரித்தோர்லேருந்து என்ன செய்தார்? எழுப்பினார் என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை அறிக்கை செய்யும்போது அது எதுக்கு சமானமாக இருக்குது? இப்போது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற பில்லை நீங்கள் என்னது எடுத்து காட்டுறீங்க. அதை காட்டும் போதே பிசாசு என்ன செய்வோம்? ஓடியே என்ன செய்திருவான்? போயிடுவான் பாருங்கள். அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக செலுத்திய பலியை பிதாவானவர் ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சி என்னதான்? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது 2வது சத்தியம் பாருங்க. 3வது காரியம் பாருங்க, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு உண்டாகிற மிகப்பெரிய நன்மை என்னது? அது என்னது? அதை தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? பாருங்க, இயேசு மரித்தோர்லிருந்து எழுந்தார். அதனால் பாருங்க, இயேசுனுடைய 2ஆம் வருகையில் நாமும் கூட ஒருவேளை பாருங்கள், இயேசுனுடைய வருகைக்கு முன்னாடி நாம் ஒருவேளை மரித்து போனால் நாம் வந்து மண்ணோட மண்ணாக போகிறதில்ல. பாருங்கள், இயேசு அவருடைய 2ஆம் வருகையிலே நம்மை உயிரோடு எழுப்பி பாருங்கள், நம்மை அவருடைய சாயலாகவே, அவருடைய மகிமையின் சாயலாகவே நம்மையும் என்ன செய்வார்? மாற்றுவார் என்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலே பாருங்கள் சாட்சியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் இப்பொழுது 15ஆம் அதிகாரத்திலே நாம் 51வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வசனம் சொல்லுது பாருங்கள், இயேசு அவர் மரித்த பிறகு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? ஒருவேளை இந்த ஆண்டோட வருகைக்கு முன்னாடி ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் ஒருத்தர் மரித்திருந்தா என்ன நடக்குமா? இயேசு வரும்போது, 2ஆம் வருகையில் வரும்போது, எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். அதாவது அவர்கள் தங்களுடைய அந்த அழிவுள்ள அந்த காரியத்தை களைந்து போட்டு இயேசுவினுடைய அந்த பாருங்க அழியாமை சுபாவத்தை உடையவர்களாய், அந்த சாவுக்கேதுவான அந்த பழைய சுபாவத்தெல்லாம் களைந்து போட்டு இயேசுவினுடைய சாவாமை சுபாவத்தை தரித்தவர்களாக, அவருடைய மகிமையின் சாயலை தரித்து கொண்டவர்களாக பாருங்க மரித்தோர் எழுந்திருப்பார்கள். பின்பு பாருங்க உயிரோடு இருக்கும் நாமும் கூட என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்போம். ஒருவேளை இயேசுவோட வருகையில் கர்த்தர் சித்தமானா நம்ம இன்னும் உயிரோடு இருப்போம்னா பாருங்க, நாமும் கூட என்ன செய்வோம்? ஒரே நிமிஷத்தில் இந்த சாவுள்ள அந்த சரீரத்தை களைந்து போட்டு இயேசுவினுடைய மகிமையின் சாயலுக்கு ஒப்பாய் நாம் ஒரே நொடியில் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். தெய்வ பிள்ளைகளே, நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு நம்ம வாழ்க்கை என்ன செய்ய போகிறதில்ல, முடிய போகிறதில்ல. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் சாயலை அணிந்தவர்களாக நாம் நித்தியமாக இயேசுவோடு என்ன செய்ய போகிறோம்? வாழப்போகிறோம். இதுதான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோப்பா, நாளில் கேட்ட இந்த அற்புதமான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதலின் மூலம் நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே,
ஆம் பிதாவை, இந்த நாளில் யார் யாரெல்லாம் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, அல்லது இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, இந்த நாளிலே இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியத்தின் மூலம் இந்த இயேசுதான் மெய்யான தேவன் என்ற சத்தியம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே, பதியட்டும். அது மட்டும் இல்லை ஆண்டவரே, பிசாசு உடைய பிள்ளைகளை குற்றப்படுத்தும் எண்ணங்களை கொண்டு வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு என்பதற்கு பில்லாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிற பிள்ளைகள் உணர்ந்து இந்த சத்தியத்தை அறிக்கை செய்து பிசாசினுடைய குற்றப்படுத்த எண்ணங்களை மேற்கொள்ள உதவி செய்யுங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், நித்தியமாக இயேசுவோடு வாழுவோம் என்ற இந்த சத்தியத்தினாலே இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே ஆறுதல் அடைந்து தேற்றப்பட்டு உடைய வருகைக்கு ஆயத்தமானவர்களாய் மாற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வரை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.